வணக்கம் நண்பர்களே. நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ் பேசுகிறேன். மார்க்கெட்டில் SLES 2 கான்சன்ட்ரேஷனில் கிடைக்கும். ஜெல்லாக கிடைக்கும் 28% கான்சன்ட்ரேஷன், இல்லைன்னா பேஸ்டாக கிடைக்கும் டெக்ஸாஃபோன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க 70% கான்சன்ட்ரேஷன். பொதுவாக அந்த பேஸ்ட்டை யூஸ் படுத்தும் போது எக்கனாமியாக இருக்கும். அப்பப்போ என்னை யாராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கிட்ட பேஸ்ட் இருக்கு, அதை எப்படி ஜெல்லாக மாற்றுறது. என்னோட ப்ராசஸில் ஜெல்லுக்கு பதில் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி பேஸ்ட்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவில் நம்ம அதை தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம், பேஸ்ட் எப்படி எக்கனாமி அப்படிங்கிறத. ஒரு எக்ஸாம்பிளுக்கு SLES ஜெல் 1 கிலோ 100 ரூபான்னு எடுத்துக்குவோம். SLES பேஸ்ட் 1 கிலோ 180 ரூபான்னு எடுத்துக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெல்லுங்கிறது என்னன்னா 28% கான்சன்ட்ரேஷன், 28% W/W. அதுக்கு என்ன மீனிங்னா, ஜெல் நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா மொத்தமா அதுல 28 கிராம் தான் ஆக்டிவ் SLES இருக்கு. மீதி வாட்டர் 72 கிராம் வாட்டர். அதுதான் 28% W/W. இங்க எடுத்தோம்னா பேஸ்ட் 70% W/W. அதான் இதோட கான்சன்ட்ரேஷன். அதுக்கு என்ன மீனிங்னா, பேஸ்ட் ஒரு 100 கிராம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 70 கிராம் ஆக்டிவ் SLES இருக்கும், மீதி 30 கிராம் வாட்டர் இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ப்ராசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்குவோம். 1 கிலோ SLES ஜெல் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணலாம்னா 100 ரூபாய் கொடுத்து 1 கிலோ ஜெல் பயன்படுத்தலாம். 1 கிலோ ஜெல் நம்ம பயன்படுத்துறோம்னா அதுக்கு என்ன மீனிங்னா 280 கிராம் SLES இங்க இருக்கு, நம்ம பயன்படுத்துறோம். அதான் மீனிங். 100 ரூபாய் கொடுத்தோம்னா 280 கிராம் SLES நம்ம பயன்படுத்துறோம், மீதி வாட்டர் தான். சப்போஸ் பேஸ்ட்டை பயன்படுத்தினோம்னா 100 கிராம் பேஸ்ட்ல 70 கிராம் SLES இருக்கு. 400 கிராம் பேஸ்ட் பயன்படுத்தினா போதும், அந்த 400 கிராம் பேஸ்ட்ல 280 கிராம் SLES இருக்கும், ஆக்டிவ் SLES இருக்கும். நம்மளுக்கு என்ன ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் SLES பேஸ்டோட விலை 72 ரூபாய் வரும். இப்போ திங்க் பண்ணுங்க, 1 கிலோ ஜெல் எடுத்துட்டு 400 கிராம் SLES பேஸ்ட் போட்டா எனக்கு 28 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஸோ இதனாலதான் SLES பேஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இது 2 ஸ்டெப் ப்ராசஸ்ங்க. ஒன்று கால்குலேஷன், இன்னொன்று மெத்தட். கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். SLES பேஸ்ட் 400 கிராம் எடுத்தோம்னா 600 ml வாட்டர் இல்லைன்னா 600 கிராம் வாட்டர், ரெண்டு ஒன்று தான், சேர்த்தோம்னா நம்மளுக்கு 1 கிலோ SLES ஜெல் கிடைக்கும். இது கால்குலேஷன் பார்ட். மெத்தட் எப்படின்னு சொல்ற பாருங்க. மெத்தட் எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். 400 கிராம் SLES பேஸ்ட் எடுத்து 600 ml வாட்டர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது தவறான மெத்தட். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த பேஸ்ட் கரையாது, அது ஒரு சாலிடான ஜெல்லா மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இது தவறான மெத்தட். என்ன பண்ணணும்னா 600 ml வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் 50 to 60 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது SLES பேஸ்ட் அதில் ஆட் பண்ணணும். பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பேட்ச் சைஸை பொறுத்து அந்த மிக்சிங் டைம், மிக்சிங் ஸ்பீட் வேரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கூல் ஆச்சுன்னா நம்மளுக்கு SLES ஜெல் கிடைக்கும். இந்த இடத்துல அதாவது கமர்ஷியலா SLES ஒரு ப்ராடக்டா பண்ற கெமிக்கல் கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்கன்னா
இதன் கூட கொஞ்சம் சால்ட்டை போடுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு கரெக்டான அந்த விஸ்கோசிட்டி கிடைக்கும். அவங்க எதிர்பார்க்குற விஸ்கோசிட்டியில் எதனா வேரியேஷன் இருக்கான்னு பார்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட் அடிஷன் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க. இது வந்து எஸ்எல்இஎஸை ஒரு ப்ராடக்டாக சேல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இடையில ப்ராசஸில் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் தப்பாக பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ப்ராசஸில் 50 to 60 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி தெர்மோஸ்டாட் இருக்கணும். டெம்பரேச்சர் 60 தாண்டி போயிடுச்சுன்னா எஸ்எல்இஎஸோட நேச்சர் மாறிடும், அதனோட குவாலிட்டி போயிடும். எஸ்எல்இஎஸோட குவாலிட்டி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ப்ராசஸில் வந்து ப்ராப்ளம் வரும். இன்னொன்று, டெம்பரேச்சர் 50 டிகிரிக்கு கீழே இருக்கும்போதும் இல்லை 45 டிகிரிக்கு கீழே இருக்கும்போதும் அந்த ஹோமோஜீனியஸ் மீடியம் கிடைக்காது. ஸோ டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இன்னொன்று வந்து அந்த மிக்சிங் ஸ்பீட், மிக்சிங் டைம் அதுவும் ப்ராப்பராக இருக்கணும். சரியாக மிக்சிங் பண்ணல, சரியாக டைமிங் கொடுக்கலன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த எஸ்எல்இஎஸ் கரையாது. மீனோட கண்கள், அதாவது இந்த ஃபிஷ் ஐஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகும், சின்ன சின்ன கான்சன்ட்ரேட்டட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்? அந்த ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தெரியும், இல்லை அது யூசர்ஸ்க்கே அந்த ஹார்ஷ்னஸை ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு மிக்சிங் கொடுக்கலன்னா, எஸ்எல்இஎஸை சரியாக கரையலைன்னா நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கலங்கல் தன்மையாக தெரியும். 100% கிளாரிட்டி, டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நீங்கள் பிராண்டடாக ஒரு ரின்னோ இல்லை சர்ஃபெக்ஸலோ எடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி 100% இருக்கும். எஸ்எல்இஎஸ் பேஸ்ட்டை பயன்படுத்தும் போது சரியான ஹீட்டிங் பண்ணல, இல்லை சரியாக மிக்சிங் பண்ணலன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மிஸ் ஆகும். 5%, 10% மிஸ் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, அந்த கான்சன்ட்ரேட்டட் ஸ்பாட்ஸ் இருந்தால் என்ன ப்ராப்ளம், அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை யாரும் பண்ண வேண்டாம், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னோட ஒரு கையில் 5 ml ஆசிட் நான் ஊற்றுறேன், இன்னொரு கையில் 5 ml ஆசிட் 20 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுறோம். ரெண்டு கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இச்சிங்ஸ் எனக்கு இருக்காது. இங்கே இச்சிங்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே மேனேஜபிளாக இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக இங்கேயும் 5 ml ஆசிட் இருக்குது, இங்கேயும் 5 ml ஆசிட் இருக்குது. ஆனால் டைல்யூஷன் வேறு. இது கான்சன்ட்ரேட்டட், எனக்கு இச்சிங்ஸ் அதிகமாக தெரியுது. இது வந்து டைல்யூட்டட், எனக்கு வந்து அந்த இச்சிங்ஸ் தெரியல. ஸோ அதே மாதிரி தான் எஸ்எல்இஎஸ் ஃபிஷ் ஐஸை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் ஸ்பாட் அங்கங்கே இருந்ததுன்னா அது ஃபைனல் ப்ராடக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், எண்ட் யூசர்ஸும் அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம ப்ராசஸ்ல எஸ்எல்இஎஸ் ஜெல்லை எடுத்துட்டு எஸ்எல்இஎஸ் பேஸ்ட்டை பயன்படுத்தலாமா அப்படின்னா இதுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்கு. சில பேருக்கு எஸ், சில பேருக்கு நோ. ரெண்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். எஸ் யாருக்குன்னா, பெரிய லெவல் ப்ராசஸ் பண்றாங்க இல்லையா, பல்கா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எஸ்எல்இஎஸால காஸ்ட் சேவ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க நிச்சயமா எஸ்எல்இஎஸ் பேஸ்ட்டை ஜெல்லா மாற்றி தான் பயன்படுத்துவாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸ் தான். பெரிய இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து எஸ்எல்இஎஸ் பேஸ்ட் தான் வாங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு எக்கனாமி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், ஹேண்ட்லிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும், ஹீட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கணும், கரெக்டாக அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், தெர்மோஸ்டாட் ஃபெசிலிட்டி இருக்கணும், மிக்சிங் ப்ராப்பராக பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண முடிஞ்சவங்களால எஸ்எல்இஎஸ் ஜெல்லுக்கு பதிலாக எஸ்எல்இஎஸ் பேஸ்ட்டை பயன்படுத்தலாம். அவங்களுக்கு எஸ். யாருக்கு நோன்னா, சின்ன வால்யூம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நோ. அவங்க சின்ன வால்யூம் பண்றவங்க ஹீட்டிங் ப்ராசஸ் கொண்டு வந்து அவங்க சிஸ்டம்ல வைக்கிறது கஷ்டம். எப்போ நம்ம கெமிக்கல் ப்ராசஸ் பண்றோமோ அப்போ ஹீட்டிங் ப்ராசஸ் உள்ள வருதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து ஒரு சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். வெறுமனே எனர்ஜி மட்டும் எக்ஸ்ட்ரா போகுது அந்த மாதிரி கிடையாது, சேஃப்டி விஷயம். செகண்ட், யாருக்கு ஹீட்டிங் ஃபெசிலிட்டியோ இல்லையோ, ஹீட்டிங் ஃபெசிலிட்டி இல்லை, இல்லைன்னா ப்ராப்பராக என்னால் மிக்சிங் பண்ண முடியாது, இல்லைன்னா நான் இதுக்காக தான் ஹீட்டிங் கொண்டு வரணும், அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த கன்வர்ஷன் வேண்டாம். எஸ்எல்இஎஸ் பேஸ்ட்டை ஜெல்லா மாற்றி பண்ண வேண்டாம், எஸ்எல்இஎஸ் ஜெல்லே வாங்கிக்கோங்க.
இன்னொரு விஷயம், SLES ஜெல் இருக்கிற இடத்துல மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் போட முடியாது. ஏன்னா ஆக்டிவ் மெட்டீரியல் ஒன்றா இருந்தாலும் அந்த வாட்டர் கண்டென்ட் சேஞ்ச் ஆகிடும். நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, இங்கேயும் ஆசிட் இங்கேயும் ஆசிட், இங்கே டைலூஷனாக இருக்குது, அப்போ என்னோட எஃபெக்ட் வேற என்ன. அதே மாதிரி ஜஸ்ட் ஜெல்லை எடுத்துகிட்டு பேஸ்ட் போட முடியாது. பேஸ்ட் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கால்குலேட் பண்ணி வாட்டரும் சேர்த்து போடணும், ஹீட்டிங் ஆகணும், மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் சின்ன லெவலில் பண்ணுறவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால இதை தவிர்க்க சொல்கிறேன். சப்போஸ் எங்களுக்கு வந்து மிக்சிங் பெட்டராக இருக்கும், ஹீட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் இல்லை, கொஞ்சம் அந்த கிளாரிட்டி மிஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, 90% கிளாரிட்டி வந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க, நல்ல மிக்சிங் இருக்குங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து தான். இவ்வளோ நேரம் தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ண விஷயத்த லேபில் ப்ராக்டிக்கலாக வெரிஃபை பண்ணி பார்க்கலாங்க. முதல்ல வந்து SLES பேஸ்ட்டை ஜெல்லாக மாற்ற முடியுமான்னு செக் பண்ணலாங்க. நம்ம மேனுவலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கால்குலேஷன் படி 20 grams SLES பேஸ்ட் கூட 30 ml வாட்டர் சேர்க்கணும். முதல்ல நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தவறான மெத்தட்ல செஞ்சு பார்க்கலாங்க. அதாவது முதல்ல SLES பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, SLES பேஸ்ட் கம்ப்ளீட்டா கரையாம ஒரு பல்கியான ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து தவறான மெத்தட். அடுத்து நம்ம ப்ராப்பரா இதை செஞ்சு பார்க்கலாங்க மெத்தட் படி. அதாவது ஹாட் வாட்டர்னு எடுத்துக்கிட்டேன், 30 ml ஹாட் வாட்டர், 60 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. இதை டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி 20 grams SLES பேஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணலாங்க. தியரிட்டிக்கலா இப்போ இது கரையணும், பட் நான் மேனுவலா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு முன்ன விட பெட்டரா இருக்கு. ஆனா இந்த SLES பேஸ்ட் ஜெல்லா மாறல. மேபி நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணும்போது, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஜெல்லா மாறலாம். பட் இது ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க் கிடையாது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஸ்மால் ஸ்கேல்ல பண்றவங்களால SLES பேஸ்ட் SLES ஜெல்லா மாற்ற முடியாது. யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு அந்த சிஸ்டம் இருக்கணும், ஹீட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம அந்த பிளெண்டிங் சிஸ்டம், அந்த பிளேடோட டிசைனே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்காக டிசைன் பண்ண மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இந்த ப்ராசஸை எஃபெக்டிவா கேரி பண்ண முடியும். அவங்களுக்கு ஹை ஸ்பீட் ஹை ஷியர் பிளண்டர் இருக்கும். அந்த மிக்சர் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து அவங்க எஃபெக்டிவா ஹோமோஜினியஸா கொண்டு வர முடியும். இப்போ நம்ம அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே புரியும், அந்த பிளண்டிங் ஸ்பீடு மட்டும் இல்லாம அந்த டிசைனும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் நம்மளுக்கு ஹோமோஜினியஸ் மீடியமா நம்மளுக்கு அந்த ஜெல் கிடைக்கும். இது ஸ்மால் ஸ்கேல்ல பண்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய லெவல்ல பண்றவங்க இந்த சிஸ்டம் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால வந்து SLES பேஸ்ட் ஜெல்லா மாற்ற முடியும். இப்போ நம்ம அடுத்த விஷயத்தையும் ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்துடலாங்க. ஸ்மால் ஸ்கேல்ல பண்றவங்க பேஸ்ட் ஜெல்லா மாற்ற முடியாது. ஆனா எக்கனாமிக் பர்பஸ்க்காக அவங்க ப்ராசஸ்ல பேஸ்ட்டை பயன்படுத்த முடியுமா, ஜெல்லை எடுத்துட்டு பேஸ்ட்டை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் மறுபடியும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கால்குலேஷன் படி ஆக்டிவ் மெட்டீரியல் மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஜெல் எடுத்தீங்கன்னா பேஸ்ட் போடும்போது ஆக்டிவ் மெட்டீரியல் மட்டும் இல்லாம வாட்டர் கண்டென்ட்டும் கால்குலேட் பண்ணி சேர்க்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ப்ராக்டிக்கலா வாட்டரோட அளவு அதிகமா இருந்ததுன்னா SLES பேஸ்ட் நம்ம போட்டு கலக்கினா என்ன ஆகும் செக் பண்ணி பார்க்கலாங்க. 2 பேஸ்ட் நான் எடுத்திருக்கிறேன், ரெண்டுமே 20 கிராம் 20 கிராம். ஒன்னு வந்து 100 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ண போறேன், இன்னொன்னு வந்து 200 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ண போறேன். ரெண்டுமே வந்து நார்மல் பிளண்டர் தான் பயன்படுத்த போறேன். ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட பிளேட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி கோல்டு கண்டிஷன்ல தான் நான் சார்ஜ் பண்ண போறேன், ஹாட் ப்ராசஸ் கிடையாது. இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு இன்ஸ்டன்டா மிக்ஸ் ஆயிடுச்சு. பட் கிளாரிட்டி டிரான்ஸ்பரன்சி இப்போ தெரியல, ஏன்னா SLES ஃபோமிங் காம்பவுண்ட் ஒயிட் கலரா தெரியுது. நெக்ஸ்ட் டே பார்ப்போங்க. இது 24 hours பொறுத்துங்க. ஸோ ரெண்டுமே
100 ml வாட்டர்ல டிசால்வ் பண்ணது 200 ml வாட்டர்ல டிசால்வ் பண்ணது ரெண்டுமே வந்து கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். SLES பேஸ்ட்டை நாம ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கவங்க அவங்க ப்ராசஸ்ல பயன்படுத்தலாம். அவங்களோட வாட்டர் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அவங்களுக்கு கோல்டு ப்ராசஸே போதுமானது. கிளாரிட்டியோ டிரான்ஸ்பரன்சியோ அஃபெக்ட் ஆகுறது இல்லை. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 20 கிராம்ஸ் பேஸ்ட்னா 100 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். மேபி இந்த ரேஷியோ மாறும்போது பேஸ்ட்ல 25 கிராம்ஸ் இல்ல 30 கிராம்ஸ் போடும்போது கிளாரிட்டியோ டிரான்ஸ்பரன்சியோ மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது.